கிறிஸ்துமஸ் வந்துருச்சு, டெக்கரேஷன் பண்ணணும், புது துணி எடுக்கணும், பலகாரங்கள் செய்யணும், விருந்தினரை கூப்பிடணும், வீடுகளை சுத்தம் செய்யணும். இது கொண்டாட்டங்கள், இதுதான் நம்முடைய நினைவில் இருக்கிறது. ஆனா கிறிஸ்து எதுக்காக வந்தார் அப்படிங்கிறத நற்செய்தியில கேட்போம், செய்திகள்ல கேட்போம், ஆலயத்துல கேட்போம், அதோட நம்ம விட்டுருவோம். ஆனா கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வரும் பொழுது அவருடைய நினைவெல்லாம் என்ன? நான் என் மக்களோடு தங்குவேன். Praise the Lord. நான் என் பிள்ளைகளோடு தங்கி இருப்பேன். என் பிள்ளைகள் தான் என் உயிர், என் பிள்ளைகள் தான் என் வாழ்வு. இயேசுனுடைய எண்ணத்தில் இருந்தது. அந்த இயேசுக்கு வானதூதர் மரியாளுக்கு சொன்ன வார்த்தை என்ன? உனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவனுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவீர். இம்மானுவேல்னா பெயர் பொருள் நமக்கு தெரியும், கடவுள் நம்மோடு. அந்த காலத்துல வந்தாரு, இன்னைக்கு இருக்கிறாருன்னு யார் நினைக்கிறான்? இயேசு இயேசுங்கிறோம், இயேசுவை பற்றி நிறைய கேட்கிறோம், வாசிக்கிறோம், பாட்டு பாடுறோம். ஆனா அவர் இருப்பதை நாம் உணர்கிறோமா? ஒரு சின்ன குட்டி கதை சொல்றேன். ஒரு பாட்டி, வயதான பாட்டி வனாந்தரத்துல போய் தனியா இருந்து அங்கேயே வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த வனாந்தரத்துக்கு அந்த நாட்டு அரசர் என்ன செய்யறாரு? மாறு இடம் போட்டுக்கிட்டு ஃப்ரீயா போய் நடந்து வருவார். இந்த பாட்டி வேலை செய்த பிறகெல்லாம் பொறுக்கிறத பார்த்துட்டு தானும் பொறுக்கி அந்த பாட்டிக்கு கொடுப்பார். அதற்கு நன்றியாக இந்த பாட்டி என்ன செய்வாங்க? அவருக்கு கூழு கொடுப்பாங்க. அவங்கள்ட்ட வேற சாப்பாடு கிடையாது. இந்த அரசனும் ஒண்ணுமே மாறு இடத்துல இருக்கிறார். பாட்டி கொடுக்கிற கூழ கஞ்சிய குடிச்சிட்டு போயிடுவார். தினமும் இது நடக்குது. ஒரு நாள் இந்த அரசன் மாறு இடத்துல இருக்கிறவன் பாட்டி கிட்ட வந்து, பாட்டி, என்னைய நல்லா நீங்க உபசரிச்சுக்கிறீங்க, உங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் கஞ்சியையும் எனக்கு தருவீங்க, ஆனா சந்தோஷமா இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன ஆசை? உங்கள் ஆசையை நான் கட்டாயமா நிறைவேற்றணும்னு என்னுடைய உள்ளத்துல ஒரு துடிப்பா இருக்கிறேன் அப்படின்னு கேட்டார். அதாப்பா, இந்த நாட்டு அரசனை நான் பார்க்கணும், இந்த நாட்டு அரசனை பார்க்கணும் தான் எனக்கு ரொம்ப நாளுக்கு ஆசை அப்படின்னு தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்துகிறாள் பாட்டி. அப்பொழுதுதான் இந்த மாறு இடத்துல இருக்கிற மன்னன், நான் தான் அந்த நாட்டு அரசன்னு தன்னுடைய மாறு இடத்தை கலைந்து தன்னுடைய முழு உடையோடு அவளுக்கு பாட்டிக்கு அப்பியர் ஆகிறார், தோன்றுகிறார். அப்ப என்ன சொல்றான்? நீங்க என்னோடயே இருந்திருக்கிறீங்க, நான் கண்டுபிடிக்கிறேன். Praise the Lord. கண்டுபிடிக்காதது இல்ல, கடவுள் பாட்டியோட இருந்ததுக்கு தான் praise the Lord சொல்றோம். இயேசு கடவுள் அந்த பாட்டியோட இருந்திருக்கிறார், அந்த அரசன் இருந்திருக்கிறார். அரசருக்கு எல்லாம் மேலான உயர்ந்த அரசன் தான் நம் ஆண்டவர் இயேசு. அவர் தான் நம்மோடு இருக்கிறார். எத்தனை பேர் நம்ம ரியலைஸ் பண்றோம்? நம்ம அதை உணர்றோமா? இந்த நிமிஷமே இருக்கிறார், இந்த இடத்துல இருக்கிறார், பேசும்போது இருக்கிறார், வார்த்தையில இருக்கிறார், செயல்கள்ல இருக்கிறார். நாம எந்த பக்கம் இருந்தாலும் எல்லோரிடம் இயேசு இருக்கிறார் என்பதை நாம் உணரும். நம்முடைய பைபிளை திருப்பி பார்த்தாக்க நிறைய பேர் வாழ்க்கையில கடவுள் தன்னோடு இருக்கிறதை உணர்வு எழுதலாம். அவர்கள் வாழ்க்கையிலே பெருமையா பேர வெற்றியை அடையலாம். பெரிய பெரிய வெற்றி, நினைத்து பார்க்க முடியாத வெற்றிகளை எல்லாம் அடையலாம். உதாரணமா நம்ம பார்த்துக்கலாம். முதல் சாமுவேல் புஸ்தகத்துல 17வது அதிகாரத்துல பார்க்கிறோம். தாவீதை பற்றி அங்க சொல்லப்படும். தாவீது சாதாரண ஆடு மேய்க்கிற இளைஞன். அவரை கடவுள் அபிஷேகம் செய்ய சொல்லி, அங்க சவுல் ஏற்கனவே மன்னனா இருக்கிறார். ஆனா சவுல் தாவீதை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் இருக்கிறார். மக்கள் எல்லாம் கோலியாத்தை எப்படினாலும் பலஸ்தீனத்திலிருந்து வந்து நம்ம எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு எல்லாரும் எதிர்த்துன்னு பயந்துகிட்டு இருக்கிறப்பதான் தாவீது போய் அந்த கோலியாத்துக்கிட்ட என்ன சொல்றாரு? நீனு வாள்களோடும் தடிகளோடும் பெரிய படை வீரர்களோடும் கூட்டமா வந்து நிற்கிற, நான் என்னோடு இருக்கிற கடவுள் பெயரால வந்திருக்கிறேன். என்னோடு இருக்கிற கடவுளின் பெயரால் உன்கிட்ட வந்திருக்கிறேன்.
நீ என்னை அசைக்க முடியாதுன்னு சொன்னார். கடவுள் என்ன செஞ்சார்? அந்த பெருசா உயரமான படை வீரனை ஒரு சாதாரண கல்லு பொட்டுல போய் கீழே சரிந்தான். கோலியாத்து சரிந்தான். இமயமலை சரிந்தது போல சரிந்தான். காரணம், தாவீதோடு கடவுள் இருந்ததை அவர் உணர்ந்தார். நம்மோடு கடவுள் இருக்கும் பொழுது பெரிய பெரிய வெற்றிகளை சாதிக்கும். அதைத்தான் நாம் உணரும். இது ஒரு உதாரணம். இரண்டாவதாக தோவித் வாழ்க்கையில பார்க்கிறோம். பெரிய தோவித்து அவருடைய மகன் சின்ன தோவித்து அவனுக்கு திருமணம் செய்வதற்காக ரஃபேல் தூதரோட அனுப்பி வைக்கிறாங்க. போகும்போது அவங்களுடைய ரகுவேல் சொந்தக்காரர்களுடைய மகளைத்தான் கல்யாணம் பண்றதுக்காக போறாங்க. ரகுவேலுக்கு இந்த தோவித் வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம். தம்முடைய சொந்தமே கல்யாணம் பண்ணி வேடிக்கை பார்க்க கூடாதுங்க. வேடிக்கை பார்க்க கூடாது. என்னைய பார்க்கணும், வார்த்தையை கேட்கணும். கடவுள் நம்மோடு இருப்பதை உணர்வதற்காக இங்க வந்திருக்கிறோம். ரகுவேல் இந்த தோவித்தை வரவழைத்து உபசரித்து நல்லா பண்றார். ராத்திரி ஆனதும் தன்னுடைய மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கல அம்மாவுக்கு ரகுவேலுக்கும் அவருடைய மனைவி சாராளுக்கும் ரொம்ப வருத்தமா இருக்குது. ஏன்னா அவர்களுடைய மகனுக்கு திருமணம் செய்து வைக்கிற எல்லா மாப்பிளையும் ராத்திரி கூடி போவாங்க, இறந்துதான் வருவாங்க. 1 இல்ல 2 இல்ல 3 இல்ல, யாரு போனாலும் இறந்து போய்தான் கிடப்பாங்க. அடுத்த விடிய காலையில பார்க்கும்போது இப்பேற்பட்ட மகளை இந்த நல்ல மனுஷனுக்கு கொடுக்க போறமே, கடவுள் என்ன செய்ய போறாரோ? அவங்களுடைய உள்ளத்துல ஒரு அச்சம் இருக்கு. ஆனா இந்த தோவித் என்ன செய்யறான்? திருமணம் செய்து முதல் நாள் முதல் இரவு அந்த ரகுவேலுடைய மகளோட கூடி வாழ்வதற்கு முன்பாக வாய்ங்க இருவரும் ஜெபிப்போம், நம் மத்தியில் இருக்கிற நம்மோடு வாழ்கின்ற இறைவனை அழைப்போம். அவர்தான் நமக்கு பிச்சை போடுற, வாழ்க்கையை பிச்சை போடுகின்ற இறைவன் நம்மோடு இருப்பதை அவன் தோவித்து உணர்ந்தான். ஜெபித்தார்கள். இந்த ரகுவேல் காலையில மெதுவா கதவை திறந்து பார்க்கறாங்க. ஆனா 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து மறுபடியும் ரகுவேலும் கடவுளை வாழ்த்தி போற்றி துதிக்க ஆரம்பிச்சுட்டார். பிரைஸ் தி லார்ட். இத்தனை நாட்கள் அவளை ஆட்கொண்டிருந்த தீய ஆவி இந்த தோவிக்கு உள்ளுக்கு போய் ஜெபித்ததுனால ஓடியே போச்சு. ஓடியே போச்சு. இங்க இருக்கிறாரு, இந்த கடவுள் இருக்கிறார், இந்த மனிதனோடு இருக்கிறார், எனக்கு இந்த வேலை இல்லை அப்படின்னு சொல்லி ஓடியே போயிட்டார். நம்மளை பார்த்து எத்தனை பேய் ஓடுது? இருக்க பேயெல்லாம் ஓடியாது. எத்தனை தீய ஆவிகள் நம்மை சூழ்ந்து இருக்குதுன்னு பாருங்க. ஏன்னா நம்மோடு இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியை நாம் உணர்வதில்லை. கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் உணராத பொழுது நம்மளுக்கு எல்லா தீய ஆவிகளும் முடியாது. தோவித்து வாழ்க்கையில இந்த கடவுள் தாம் அவரோடு இருப்பதை உணர்ந்ததுனால அவருடைய திருமண வாழ்க்கை வெற்றியோட மகிழ்ச்சியோட வளமானதாக அமைதியாக சமாதானத்தோடு எல்லாருக்கும் முன்மாதிரியாக அமைந்திருந்தது. பிரைஸ் தி லார்ட். கடவுள் நம்மோடு இருப்பதை நாம் உணர வேண்டும். இது 2 உதாரணம். 3வது உதாரணம் பாருங்க. நம்ம புதிய ஏற்பாட்டுல படிக்கிறோம். இயேசு பெத்தனிக்கு போறாரு. பெத்தானியம், மார்த்தா மரியா. மார்த்தா நம்ம யாரும் விருந்தாளி நம்ம வீட்டுக்கு வந்தாக்க சுறுசுறுப்பா மீன் வாங்கலாமா, கோழி அடிக்கலாமா, ஆடை வைக்கலாமா, குருமா வைக்கலாமா, என்ன காய் செய்யலாம், பரபரன்னு சாப்பாட்டுக்காகத்தான் பரபரத்து நிற்போம். மார்த்தா அதைத்தான் செஞ்சாங்க. அதுவும் வேணும், அதுவும் வேணும்தான். அது வேணும், அதுவும். எது வேணும்? அவருடைய தங்கை இயேசுவினுடைய காலடியில் அமர்ந்து, இந்த இயேசு என் வாழ்க்கை,
இந்த இயேசுதான் எனக்கு வேண்டும், இவர்தான் என்னோடு இருக்க வேண்டும் என்ற உணர்வோடு காலடியில் அமர்ந்து ஜெபித்தாள். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசு என்ன சொன்னார்? மார்த்தா, ஏன் பரபரத்துக்கிட்டு கிடக்குற? ஏன் வந்து அவளை குற்றம் சொல்ற? அவள் செய்வதுதான் சரி, அவள் செய்வதுதான் சரி. வார்த்தை கேட்கும், நான் இருப்பதை உணர வேண்டும். அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், முதல் சாய்ஸ் அதுதான். கடவுள் நம் மத்தியில இருக்கிறார். அவர் சொல்வதை நாம் கேட்க வேண்டும், உணர வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். சும்மா வாசிக்கிறது இல்ல. பைபிளை தூக்கிட்டு வந்துட்டாக்கா நமக்கு எல்லாம் தெரியும்னு அர்த்தம் கிடையாது. வாசிச்சா எல்லாம் தினமும் வாசிக்கலாம். இவர் பெரிய பைபிளை கரைச்சு குடிச்சாருன்னா இல்ல, அதனுடைய பொருளை நாம் உணரணும். அவர் என்னோடு இருக்கிறார் என்பதை என்னுடைய வாழ்க்கையில காமிக்கணும். தோனித்து காமிச்சாரு, தாவீது காமிச்சாரு, மரியாள் காமிச்சாங்க. அடுத்தது பாருங்க, இதெல்லாம் வாழ்க்கையில இயேசு கடவுள் அவர்களோடு இருந்ததுனால வாழ்க்கையில் வெற்றி பாதையை காட்டியவர்கள், வெற்றி பாதையில் நடந்தவர்கள். தானியேல் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கதையா சொல்றேன், ஏன்னா இப்பதான் ஒவ்வொருத்தரா வராங்க. டீப்பா நீங்க வாசிக்கிறதுக்கு நேரம் கிடையாது, ஷார்ட் டைம் கொடுத்திருக்கிறாங்க. தானியேல் கடவுளை என்ன அரசாங்கம் கட்டளையிட்டாலும், என்ன பணியாட்கள் அவருக்கு வேற வேலை இல்லப்பா இப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்ற அமைச்சர்கள் சட்ட திட்டங்களை உருவாக்கினாலும் 3 வேளையும் கடவுளுக்கு முன்பாக பணிந்து தொழுகிறார். எருசலேம் தேவாலயம் இந்த பக்கம் தான் இருக்குதுன்னு அந்த பக்கமா முட்டிக்கால் போட்டு அவருடைய உணர்வை பாருங்க. கடவுள் இருப்பது என்னோடு இருக்கிறார், என் கடவுள் என்னோடு இருக்கிறார், அவரை நான் வணங்கி தொழ வேண்டும் என்பதை எந்த சட்ட திட்டங்களும் என்னை அழுத்த முடியாது, என்னை மாற்ற முடியாது என்ற உணர்வோடு செயல்பட்டார். அதனுடைய பலன் என்ன? இவன் நம்ம சட்ட திட்டத்துக்கு கீழ்ப்படியில அரசு அவனை சிங்கப்பூயில போடுன்னு எல்லாரும் சொன்னாங்க. அவனை தூக்கி போட்டார். என்ன நடந்துச்சு? கடவுள் அவரோட நடந்தார். காலையில போய் அவர் கூப்பிடுறார், தானியேல் என் மகனே இருக்கிறியா? என்னோடு இருக்கும் கடவுள் என்னை காப்பாற்றி இருக்கிறார். என்னோடு இருக்கின்ற கடவுள் என்னை காப்பாற்றி இருக்கிறார், நான் உயிரோடு இருக்கிறேன்னு கத்துறோம். எத்தனை பேர் நம்ம சொல்லுவோம்? நான் அந்த டாக்டரை பார்த்தேன், அதான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லுவோம். இந்த ஜப கூட்டத்துக்கு போனேன், அதுதான் சொல்லுவோம். ஜப கூட்டத்துல அடுத்தவங்க பிரேயரால மட்டும் இல்லை, நம்ம கையெல்லாம் ஒன்னா வரணும். நானும் சேர்ந்து உணர்வை என்னுடைய உள்ளத்துல இருக்கிற என் வாழ்க்கையோடு இணைந்து பிணைந்து இருக்கிற கடவுளை நான் உணரும் பொழுது நமக்கு வெற்றி. நோய்கள் நீங்கும், பிணிகள் நீங்கும், வெறுப்பு நீங்கும், கசப்பு நீங்கும், கண்ணீர் போய்விடும், கஷ்டங்கள் தீரும். கடவுள் நம்மோடு இருப்பதை உணர்வு. இதெல்லாம் நான் கடவுள் நம்மோடு இருப்பதை உணர்வு. என்னுடைய வாழ்க்கையில இப்ப ரீசெண்டா என்னுடைய வாழ்க்கைக்கு சொல்றதுக்கு முன்னாடி ஃபாதர் அக்டேவியஸ் பூண்டிக்கு வந்திருந்தார். எனக்கெல்லாம் போக முடியாது அப்படியெல்லாம் கான்வென்ட்ல இருந்து. அதனால பிரேயரை அனுப்பி இருந்தாங்க. பிரேயர் அவருடைய பிரேயர் கேட்கறதுக்கு முன்னாடி அதுக்கும் அவ்வளவு சரியா நேரம் கிடைக்கல. எனக்கு அடுத்த தம்பி மெசேஜ் போட்டிருந்தான். என்னோட நீண்ட மெசேஜ் போட்டிருக்கிறானே அப்படின்னு ஒரு நாள் எடுத்து படிச்சு பாருங்க. என்ன சொல்றேன்? அன்னைக்கு கேண்டில் பிடிச்சுக்கிட்டு மாதா ஜபமாலை சொல்லிக்கிட்டு அந்த கோயிலை சுத்தி வந்தாங்க. அன்னை நடந்து வந்தாங்க. அதற்கப்புறம் 2.5 மணி நேரம் பிரசன்னம் வச்சாங்க. நடுவுல ஒரு தண்ணி கூட குடிக்கல. எப்படி இப்படி வார்த்தை போட்டிருந்தான். எப்படி இப்படி அவர் நின்றுகிட்டே தண்ணி கூட குடிக்காம பிரசன்னம் வைக்கிறாரு, ஜெபிக்கிறாரு, பாடுறாரு, நடக்கிறாரு, நின்றுகிட்டே இருக்கிறாரு. கடைசியில வரி போட்டான். அதான்க்கா கடவுள் அண்ணனோட இருக்கிறார். எனக்கே புல்லரிச்சு போச்சு. கடவுள் அண்ணனோட இருக்கிறாருன்னு ஒரு வார்த்தை போட்டான். நம்மோடு கடவுள் இருந்தா நமக்கு எந்த வயது என்ன,
என்ன உடல்நிலை, என்ன தொண்டை சரியில்லை, என்ன தலைவலி, என்ன பிரச்சனை, எதையும் செய்ய முடியும். புரியுதுங்களா? கடவுள் நம்மோடு இருப்பதை நாம் உணர்ந்து விட்டால் எதையும் சாதிக்கலாம். இயேசுவே சொன்னார், கடுகளவு விசுவாசம் இருந்தா முசுக்கட்ட மரத்தை எடுத்து அங்க கடவுள போய் நட்டுங்கன்னா அது போயிடும். நம்மளால எதை அசைக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். கடவுள் இருக்கிறாருன்னு நம்ம சொல்றோமே, என்னோடு இருக்கிறார்கள் உணர்வோமா? கடவுளை தன்னோடு இருக்கிறார் என்று உணர்ந்தவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் வெற்றி கண்டவர்கள், வாழ்க்கை பாதையை நிர்ணயித்தவர்கள், மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருந்தவர்கள். கடவுள் நம்மோடு இருக்கிறார். என் வாழ்க்கையில நிறைய இருக்குங்க, நிறைய இருக்கு. ஒரு தடவை சிஓ வந்திருக்கிறார். என்னைய நான் சொல்றது நீங்க கேட்க மாட்டீங்க, உங்களை டிஸ்மிஸ் பண்ணுவேன் சொன்னார். நான் பிரச்சனை டிஸ்மிஸ் பண்ணுவேன், கேஸ் போடுவேன் சார். சிஓ வரணும்னா எதுக்கு சரியான நீங்க டிஸ்மிஸ் பண்ண முடியும்? நான் கேஸ் போடுவேன். பெரிய பப்ளிக் ஹெச்எம்ஸ் மீட்டிங்ல இந்த சிஸ்டரு என் மேல கேஸ் போடுவேன்னு சொல்றாங்கன்னு சொன்னார். அப்பயும் எழுந்துட்டு சொன்னேன், நிச்சயமா அதை செய்வேன் சார், நீங்க மட்டும் எனக்கு டிஸ்மிஸ்ன்னு ஒரு வார்த்தை போடுங்க, அதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன். இந்த தைரியம் ஒரு சாதாரண ஸ்கூல் ஹெச்எம் தான் நானு. அவர் சிஇஓ, சீஃப் எஜுகேஷனல் ஆபீசர். அவங்களுக்கு பெரிய படை இருக்கும், பலம் இருக்கும். எந்த தைரியத்துல சொன்னேன்? என்னோட கடவுள் இருந்தா பேசினார். பேசி சும்மா அலட்டுறாங்க, நம்மள மைனாரிட்டி ஸ்கூல அமுக்க பாக்குறாங்க. எது சொன்னா அவங்க சொன்னாலும் நம்ம கேட்கணும்னு நினைக்கிறாங்கன்னு கடவுள் எனக்கு பேசினார். நான் தைரியமா சொன்னேன். ஹெச்எம்ஸ் எல்லாம் திரும்பி பார்த்தாங்க, ஆம்பளை மாஸ்டர்ஸ் எல்லாம். கேஸ் போடுங்க சார், நீங்க எல்லாம் செஞ்சு பாருங்க, எங்க போடுமே நான் போவேன் அப்படின்னு சொன்னேன். அப்ப ரீசன் சொன்னேன், எங்களுக்கு மைனாரிட்டிக்குன்னு ரூல்ஸ் இருக்குது, நீங்க அதை வயலேட் பண்றீங்க. ஏன் உரிமையை நீங்க எப்படி எடுப்பீங்க? எனக்கும் எல்லா உரிமையும் இருக்குது. அந்த இடத்துக்கு நான் தான் சார் சிஓ. நீங்க கல்வி மாவட்டத்துக்கு இருக்கலாம், அந்த ஸ்கூலுக்கு நான் தான் சீஃப். நீங்க செஞ்சு பாருங்கன்னு சொன்னேன். உள்ளத்திலே பயம், ஆனால் ஆண்டவர் என்னோடு இருந்தார், வெற்றி கண்டேன். அந்த சிஓ அதோட நிறுத்திட்டார், அவரு டிஸ்மிஸ் ஆகி போயிட்டார். இது போல பல காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில, என் குடும்பத்துல, அண்ணன் வாழ்க்கை, எல்லா வாழ்க்கை, உங்கள் வாழ்க்கையில நினைச்சு பாருங்க. நீங்க வெற்றி கண்டது, மகிழ்ச்சியா இருந்தது, உங்க குடும்பத்தை நல்லா நடத்திக்கிட்டு போறதெல்லாம் கடவுள் உங்களோடு இருந்து செயலாற்றுகிறார் என்பதை நீங்கள் உணராம இருப்பீங்க. சிந்திச்சு பார்த்தா நம்மால ஒன்ன கூட செய்ய முடியாது, இந்த கல்லை கூட நகர்த்த முடியாது. கடவுள் தான் நம்மோடு இருந்து செயலாற்றுகிறார். அவர் பெயரே நம்மோடு கடவுள், என்னோடு கடவுள், உங்களோடு கடவுள் என்பதை நாம் உணர வேண்டும். இதுதான் கடவுள் நம்மோடு இருந்து இதை போல பல வெற்றிகளை வாழ்க்கை அமைத்துக் கொடுக்கிறார். அப்படி கடவுள் இல்லாத பொழுது என்ன நடக்குது அது நம்ம சிந்திச்சு பார்ப்போம். கடவுள் நம்மோடு இருப்பதை நாம் உணராத பொழுது என்னாவது நம்முடைய வாழ்க்கையில நடக்குது. அப்ப அதையும் நாம் உணரணும். பார்ப்போம் பாருங்க. 1 சாமுவேல்ல 15வது அதிகாரத்துல நாத்தான் போய் சவுலு கிட்ட பேசுறார். கடவுள் சொல்றாரு, உன்னை அரசனாக்குறதுக்கு நான் வருந்துகிறேன். பாருங்க, ஏன்னா கடவுள் கட்டளை இட்டதை அவர் செய்யல. அமலேக்கியர போய் நீங்க சண்டை போடுங்க, எல்லாவற்றையும் அழித்து விடுங்கன்னு சொல்றாரு. சவுல் என்ன செய்யறாரு? அவரோட இருந்தவர்கள் எல்லாம் நல்ல பொருளை எல்லாம் எடுத்து வெளிய வச்சிருக்காங்க. ஆஃப்டர் அந்த ஆட்டு கறி எல்லாம், நல்ல மாமிசம் இதெல்லாம் எடுத்து ஒளிய வச்சுக்கிட்டு, நீங்க சொன்னதெல்லாம் செஞ்சுட்டேனே, எல்லாத்தையும் அழிச்சிட்டோம், ஒண்ணு கூட அங்க இல்ல. நாத்தான் இறைவாக்கினர் வழியாக கடவுள் சுட்டி காட்டுகிறார், நீ நான் கட்டளையிட்டதை நீ செய்யல, நான் சொன்னது போல செய்யல, உனக்கு அரச பதவியை கொடுத்ததற்காக நான் வருந்துகிறேன். இப்பொழுது உன்னுடைய அரச பதவியை முன்னிடம் இருந்து பறித்து கொள்கிறேன். அவர்கிட்ட எடுத்துதான் தாவீதுக்கு கொடுத்தார்.
நாம் கடவுளால் தான் எல்லா செயல்களும் நடக்கிறது என்பதை நாம் உணராத பொழுது நம் வாழ்க்கையிலே தொய்வு ஏற்படும், வாழ்க்கையிலே வெறுமை வரும், வாழ்க்கையிலே துன்பங்கள் வரும், நாம் சரிந்து போவோம் என்பதை நாம் உணர வேண்டும். எப்ப எல்லாம் நம்ம வாழ்க்கையில பயங்கர மனக்கசப்பு வருதோ அப்பெல்லாம் கடவுளை விட்டு நாம் அகன்று இருக்கிறோம், நம்ம கிட்ட இருக்கிற கடவுளை நாம் உணர்வதில்லை, அதுதான் அர்த்தம். இன்னொரு பாருங்க, ஒண்ணு அரசர்ல சாலமோனுக்கு எவ்வளவு ஞானத்தை கொடுத்திருந்தார். தென்னாட்டிலேருந்து வந்த அரசியெல்லாம் புகழ்ந்து பேசினாங்க. இது போல நான் பார்த்ததே இல்லை. உனக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் போல இது வரைக்கும் யாருக்குமே இல்லை. அப்படித்தான் சாலமோன் அரசரை கடவுளே சொன்ன, இதுவரை யாருக்கும் கொடுக்காத ஞானம் உனக்கு. ஏன்னா அப்படி ஒரு ஞானத்தோடு அவர் தன்னுடைய அரசாட்சியை நடத்தி வந்தார். ஆனா கடவுளை கொஞ்சம் கொஞ்சமா பெருமை வந்துருச்சு பாத்தீங்களா? எல்லா இடத்துலயும் அவரை பற்றி புகழ்ந்து பேசுறாங்க, சாலமோன் அரசரை பத்தி. இவருக்கு பெருமை வந்துருச்சு. வேண்டாத வேசித்தனத்தில் போனார், அசிங்கமான வாழ்க்கைக்கு போனார், அந்நிய பெண்ணுங்களை மணந்து கொண்டார். இது கடவுளுக்கு எதிரானது, கடவுளுக்கு எதிரானது. வேற்று நாட்டு பெண்களை கல்யாணம் திருமணம் பண்ணிக்கிட்டார். அதனால வேற்று தெய்வங்களை வணங்க ஆரம்பித்தார். எவ்வளவு அழிவு பாருங்க. தன்னை இவ்வளவு உயர்வுபடுத்திய கடவுள் தன்னோடு இருக்கிறார் என்பதை உணராமல் அவருக்கு மாறாக வேற்று தெய்வங்களை வணங்க ஆரம்பிச்சிட்டார். உடனே கடவுள் அவருக்கும் போடுறார், உன்னுடைய ஆட்சிய எல்லாம் பிரிச்சிடுவேன், உன்னிடமிருந்து அரசாட்சியை பிடுங்கிடுவேன். அவரு அந்நிய தெய்வத்தை வணங்கினதுனால அவருடைய ஆட்சி முடிவுக்கு வந்தது, அழிவுக்கு வந்தது. எல்லாரும் சண்டை போட்டு வந்தாங்க, ஒன்னில்லாம ஆயிட்டார். மக்களே, கடவுள் இயேசு அவருடைய பெயருக்கு தகுந்தது மாதிரி நாம் ஒவ்வொருவரோடும் இருக்கிறார். அவங்களோட தான் இருக்கிறாரு, இவங்களோட தான் இருக்கிறாரு, இவர்கிட்ட இருக்கிறார் இல்ல, தூசியிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார்னு நம்ம சொல்றோம். சாதாரண எளிய உள்ளம் படைத்தவர்கள்ட்டையும் கடவுள் இருக்கிறார், எல்லார்கிட்டையும் இருக்கிறார். நாம் அதை உணர வேண்டும். அவர் இருக்கிறாருன்னா நம்ம வாழ்க்கையில வெற்றி தான். பவுலடியார் என்ன சொல்வாரு? என்னோடு இருக்கின்ற இயேசு வழியாக எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. பாருங்க, இயேசு நம்மோடு இல்லைன்னா என்ன நடக்குதுன்னு பார்த்தோம். சவுல் வாழ்க்கையில பார்த்தோம், சாலமோனுடைய வாழ்க்கையில பார்த்தோம். அடுத்தது பாருங்க, நீதி தலைவர்கள்ல நாம மிக அருமையாக பேசப்படுகின்றவர் சிம்சோன். அவருக்கு இருக்கிற வல்லமை போல வலிமை போல யாருக்குமே கடவுள் வலிமையை கொடுக்கல. சிங்கத்தின் வாயை அப்படியே ஈஸியா பிச்சு போட்டார். சிங்கத்தின் வாயை ஈஸியா அப்படியே அந்த தாடையை கிழிச்சு போட்டவர். தன்னை எல்லா கயிர்களாலும் கட்டி இருந்த அந்த சுவர்களை கூட அப்படியே இடித்து போட்டார். கயிர்கள் எல்லாம் துண்டு துண்டாக போகின்ற அளவுக்கு அவருக்கு வலிமை இருந்துச்சு. அந்த வலிமையை கொடுத்தது அவரோடு இருந்த கடவுள். ஆனா அந்த கடவுள் என்னோடு இருந்தாரு, அவர் சொன்னதை நான் செய்து கொண்டிருக்கும் போது எனக்கு வெற்றி வருகிறது என்பதை அவர் மறந்து போய் சாதாரண தெளிவான ஒரு பொம்பளைய அவர் வழியில வந்தவளை அன்பு செஞ்சார். காதல் வந்துருச்சு. பொம்பளைங்க காதல்னாக்க நைஸா போவீங்கல்ல, அதே போலதான். ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா போதும், நாங்க பாக்குறோம்ல, ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா போதும், ஒரு புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா போதும், ஒரு மொபைல் வாங்கி கொடுத்தா போதும், ஒரு பீச்சுக்கு அனுப்பி கூட்டிட்டு போனா போதும். சாதாரண செயலுக்காக தன்னுடைய வலிமையை இழக்கிறாரு சிம்சோன். அந்த தெலீலா கிட்ட இவருக்கு எப்படி இந்த வலிமை, ஏன் இந்த வலிமையை கடவுள் கொடுத்திருக்கிறார்ன்றத மறந்து போய் அவர்கிட்ட சொல்லிட்டாரு ரகசியத்தை. என் முடியில தான் இருக்குது, என் முடிய சவர கட்டி அதுல பட்டுச்சுன்னா இந்த வல்லமை எல்லாம் போயிடும்,
என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது, நான் வெறும் தூசி அப்படிங்கிறத ரகசியமா இருக்க வேண்டியத அந்த பொம்பளை கிட்ட மயங்கிட்டு சொல்லி போயிட்டார். அன்பானவர்களே, இதை நம்ம நல்லா வச்சுக்கணும். சாதாரண ஒரு ஆசைக்காக, ஒரு சின்ன பொருளுக்காக நம்முடைய வாழ்க்கையை பாழ்படுத்திக் கொள்கிறோம். நம்முடைய உணர்வையை மாற்றி போட்டுகிறோம். வாழ்க்கை வழியை மாற்றி போடுகிறோம். வாழ்வை இழந்து நிற்கிறோம். கடவுள் நம்மோடு இருக்கிறான். கடவுள் தான் எனக்கு எல்லாம். எதை கூட்டா என்ன, யார் என்ன சொன்னா என்ன, எது என் வாழ்க்கையில நடந்தா என்ன, கடவுள் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறதை நான் பூர்வீகமாக முழு மனதோடு நான் செய்யணும். கடைசி வரை, இறுதி மூச்சு வரை கடவுள் எனக்கு துணை நிற்கிறார். நீ கூப்பிடும் போது நான் உனக்கு அருகில இருக்கிறேன்னு சொல்றாரு. உன்னை தனியா விட மாட்டேங்கிறாரு. உன்னை கை நெகிழ மாட்டேங்கிறார். உனக்காகவே நான் இருக்கிறேன், நான் தான் உன்னை அழைத்திருக்கிறேங்கிறார். அந்த வார்த்தையெல்லாம் மறந்துடும். என் கையில வரைஞ்சு வச்சிருக்கிறேங்கிறார். அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறேங்கிறார். தாய் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார். இந்த வார்த்தையெல்லாம் நம்ம படிப்போம், கேட்போம், ஆனா உணர்வதில்லை. உணர்ந்தோம்னா நாம் தான் அவருடைய பிள்ளைகள். உணர்ந்தோம்னா அவருடைய பிள்ளை. உணராத பொழுது நாம் தூசிக்கு, எல்லாரும் மிதிக்கக்கூடிய தூசிக்கு சமமானவர்கள். அதுதான் சென்சோர் காட்டிட்டார். அந்த ரகசியத்தை அந்த பொம்பளை கிட்ட சொன்னாரு. இவருடைய வலிமை இழந்து போச்சு. கண்ணை தோண்டினாங்க, இறந்து போனார். அவருடைய வாழ்க்கை பாழா போயிருச்சு. அன்பானவர்களே, கடவுள் நம்மோடு இருக்கிறதை நாம் உணரணும். அப்படி உணரலைன்னா நாம் ஒன்றும் இல்லாமல் ஆயிரும். யூதாசை எடுத்துக்காங்க. புதிய ஏற்பாட்டுல யூதாசு இயேசுவோடவே இருந்தார். இயேசு செய்த புதுமைகளை எல்லாம் பார்த்தார், ஆச்சரியமா வச்சார். கடவுள் அவர்கிட்ட தான் அந்த இயேசு காசு பையே கொடுத்திருந்தார். பண ஆசை பாருங்க, அவருக்கு இருந்த பண ஆசை அந்த கடவுளையே தன்னோடு இருந்தவரையே முத்தமிட்டு காட்டி கொடுக்கிறார். காட்டி கொடுக்கிறார். கடவுள் அப்ப ஏற்றுக்கொள்ளல, மறந்துட்டாரு. அவருக்கு எல்லாம் தெரியும். யூதாஸ் முத்தமிட்டா காட்டி கொடுக்கிறான்னு கேட்கிறார். சேசுக்கு எல்லாம் தெரியும். ஆனா அந்த உணர்வு, கடவுள் என்னோட இருக்கிறாருங்கிற என்ற உணர்வு தீர்ந்த பொழுது, இல்லாத பொழுது அவரு செயல்பாட்டை மாறி போயிருது. இயேசுவையே காட்டி கொடுக்கிறார். ராயத்துல கொடுத்தான். பேச்சு என்ன சொன்னார்? ஒரு நிமிஷம் மறந்து போனார். இயேசு செம்மறி புருவே, எனக்கு தெரியாது, அவரை எனக்கு தெரியாது. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை தடவை நாம் மறுதளிக்கிறோம். அவர் அன்னைக்கு ஒரு தடவை, நம்ம எத்தனை தடவை அடுத்தவர்களிடம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவோம். செய்துட்டு இல்லேனுவோம், எடுத்துட்டு இல்லேனுவோம், பேசிட்டு இல்லேனுவோம், அடுத்தவங்க பேரை கெடுத்துட்டு இல்லேனுவோம். இதெல்லாம் அவர் மறுதளித்ததற்கு சமம். நம்ம கிட்ட இருக்கிற இயேசுக்கு எல்லாமே தெரியுங்கிறத மறந்து போற நிலையில நம் வாழ்க்கையை பாழடித்துக் கொள்கிறோம். ஒண்ணுமே இல்லை. யூதாஸ் வாழ்க்கை என்னாச்சு? கழுத்துல கயிறை போட்டுக்கிட்டாரு. கழுத்துல கயிறை போட்டுக்கிட்டாரு. இயேசு இருக்கிறாருன்னு உணரவே இல்லை. ராயப்பெருநாள் திருப்பி மனம் வருந்தி அழுது, இப்படி தப்பு செஞ்சுட்டேன் உணர்ந்த பொழுது அவரை திருச்சபைக்கு தலைவனாக்கினார். தப்பு செய்து உணரணும். ஒரு தடவை தப்பு செஞ்சுட்டேன்னா, ஐயோ இப்படி செஞ்சுட்டனே, கடவுள்கிட்ட வாங்க, கடவுள் மன்னிக்கிறவரு, கடவுள் ஏற்றுக்கொள்வாரு, எந்த நிலையில இருந்தாலும் நம்மை வைத்துக் கொள்வார் என்பதை நாம் நம்முடைய உள்ளத்துல எப்பொழுதுமே நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். கடவுளை மறந்தால் நம் வாழ்வு அழிந்துவிடும். கடவுள் நம்மோடு இருக்கிறார். சீடர்கள் பார்க்கிறோம், படகுல போய்கிட்டு இருக்கிறாங்க. புயல் காற்று வருது, புயல அடிக்குது, அந்த பாய்மரம் சாயுது. ஏசு எங்க இருந்தாரு? படகுலயே தான் இருந்தாரு. படகுல தான் இருந்தாரு. கடவுள் இருக்கிறார். இவ்வளோ புதுமைகளை பார்த்தாங்க, ஆனா மறந்து போனாங்க. போய் சேசுவ தட்டி எழுப்பி, என்னயா நாங்க இப்படி கஷ்டப்படுறோம், நீங்க தூங்கிக்கிட்டு இருக்கீங்களேன்னு சொல்றாங்க. பாத்தீங்களா? கடவுளுக்குடைய வல்லமையை, அருளை மறந்து போனார்கள் சீடர்கள். அதனாலதான் படகுல ஆட்டம் கண்டது, வாழ்க்கை ஆட்டம் கண்டது. எங்க சாக போகிறோமே அப்படின்னு சொல்றாங்க.
ஒரு தடவை எடுத்து கடவுள் ஒரே வார்த்தையில அடக்கி போட்டார். அன்பானவர்களே, கடவுள் நம்முடைய வாழ்க்கையை ஆட்டி பார்ப்பார். நாம் எப்படி அவரை உணர்கிறோம் என்பதை சோதித்து பார்ப்பார். யோகு வாழ்க்கையில வந்த சோதனை போல நம்ம வாழ்க்கையில சோதனை வந்ததில்லை. எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டார். பிள்ளைகளெல்லாம் எடுத்துக்கொண்டார். அவருடைய செல்வத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டார். உடல் முழுவதும் புண்கள், எல்லாரும் தின்றாங்க, சாம்பல்ல உட்கார்றாரு, சாப்பாடு இல்லை, மனைவி பிள்ளைகள் சொந்தக்காரங்க எல்லாரும் வேண்டாம் வெறுப்பா வெறுத்து ஒழுங்குறாங்க. கடவுளை அவர் மறுதலிக்கவில்லை. கடவுளை அவர் மறுத்து பேசவில்லை. கடவுள் இருக்கிறார், அவருடைய செயல், அவருடைய செயல், அவர் எல்லாம் செய்வார் என்று உணர்ந்த பொழுது 3 மடங்காக அவருக்கு திருப்பி கொடுக்கப்பட்டது. அன்பானவர்களே, நாம பிரேயர் வரலாம். இன்னைக்கு உறுதி எடுக்கணும். என் வாழ்க்கையில எப்படிப்பட்ட நிலை வந்தாலும், எந்த நிலைக்கு நான் தள்ளப்பட்டாலும், பலருடைய சூழ்ச்சிக்கு நான் ஆட்படுத்தப்பட்டாலும், பல வேதனைகள் என் குடும்பத்தை ஆட்டி படைத்தாலும், என்னை யாருமே புரிந்து கொள்ளாவிட்டாலும், எல்லாரும் என்னை வெறுத்து ஒதுக்கினாலும், என்னகிட்ட வறுமை வாட்டினாலும், கடவுள் அங்க இருக்கிறார் என்பதை உணர்ந்தீங்கன்னா எல்லாவற்றையும் மிஞ்சி எல்லாவற்றுக்கும் மேலாக பன்மடங்காக கடவுள் நமக்கு கொடுப்பார் என்பதை இன்றைய நாளில நாம் உணர வேண்டும். ஏன்னா கிறிஸ்துமஸ் வருது. எதுக்காக இந்த தலைப்பை நிறைய சொல்லணும்னு நினைச்சேன்னா, கிறிஸ்துமஸ் வருது. கிறிஸ்துமஸ்ல இந்த வாசகத்தை நாம் கேட்போம். அன்னை மரியாளுக்கு தேவதூதர் சொல்றது. முதல்ல சொல்றதெல்லாம் விடுங்க, தெரியும் நல்லா. கடவுள் கடைசியில என்ன சொல்றாரு? அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடு. அதற்கு என்ன பொருள்? கடவுள் நம்மோடு. அன்றைக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்து நான் உங்களோடு இருக்கிற கடவுள் நம்மோடு சொன்னவரு இன்னைக்கு இருக்கிறார். நம்ம அதை நினைப்பூட்டுதல் தான் செய்யறோம். கிறிஸ்துமஸ் நம் வாழ்க்கையில கடவுள் இருக்கிறார் என்பதை நாம் உணரும் பொழுது, அன்பானவர்களே, எப்படிப்பட்ட நிலையிலும் நாம் ஜெயித்து காட்ட முடியும். எந்த சோதனைகளையும் நாம் வெல்ல முடியும். எப்படிப்பட்ட வாழ்க்கை பிரச்சனைகளையும் நாம் தீர்க்க முடியும். திருந்தாதவர்களையும் திருத்தி கொண்டாட முடியும். இல்லாதவைகளையும் நாம் உருவாக்க முடியும் என்பதை நம் வாழ்க்கையில உணர்ந்து செயல்பட உங்களை அழைக்கிறேன். கடவுள் நம்மோடு இருக்கிறார். இந்த கிறிஸ்துமஸ் நம்ம எல்லாருக்கும் கடவுள் என்னோடு இருக்கிறார். அப்ப என்னுடைய வாழ்க்கை எப்படி மாறணும்? நான் நடந்தேனாக்க கிறிஸ்து நடக்கிறார். புனித பேதுரு நடக்கும் பொழுது அவருடைய நிழலாவது எங்கள் மேல படுங்கன்னு நோயாளிகள்லாம் வந்தாங்க. நம்ம நடக்கும்போது யாராவது பக்கத்துல வருவாங்களா பாருங்க. நம்மள்டையும் கடவுள் இருக்கிறார். அதை நாம் உணர்வதில்லை, காட்டுவதில்லை. நம்முடைய வாழ்க்கையில காட்டணும், வாழ்க்கையில காட்டணும், செயல்கள்ல காட்டணும், மற்றவர்களோட பழகுவதில காட்டணும், எல்லாரையும் அரவணைக்கிறதுல காட்டணும், நம் வாழ்க்கையை நடத்துவதில காட்டணும், நம் குடும்பங்கள்ல இருக்கிறவர்களோடு நாம் பழகுவதில காட்டணும், ஆலய செயல்பாடுகளை காட்டணும், பிறருக்கு நாம் உதவி செய்யறதுல காட்டணும். எப்படி வெளிப்படுத்த முடியும்? செய்வதன் வழியாக, பேசுவதன் வழியாக, நடந்து கொள்வதன் வழியாக. நம்முடைய எண்ணத்துல எப்பயுமே நெகட்டிவா நினைச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. அடுத்தவர்களை நல்லதா, பாசிட்டிவா, அவங்க பரவாயில்ல, நல்லவங்க, திருந்திட்டாங்க, நல்லா இருக்காங்க, எல்லாம் செய்யறாங்க, அப்படி என்ற நல்ல உணர்வுகளை, எண்ணங்களை நாம் உருவாக்கி இந்த கிறிஸ்துமஸ்ல கடவுள் நம்மோடு செயல்பட போகிறதை நாம் உணர்ந்து வாழ்க்கை முழுவதும் கடவுள் என்னோடு இருக்கிறார் என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து வாழ அழைக்கிறேன். வாழ்வோம், ஜெபிப்போம், வாழ்வோம். நன்றி.